ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா காலையிலேருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய ஆக்சிஜனை பெறணும், ரத்தம் சுத்தமடையணும், ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். இப்போ அதுக்கு உங்களுக்கு உடல் இயக்கம் கண்டிப்பாக தேவை. அதனால் சின்ன சின்ன வேலை, உடற்பயிற்சி, அதே மாதிரி உடல் அசைவுகள், நடைப்பயிற்சி, இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்கள் பாடியை மூமெண்ட்லேயே வச்சுக்கோங்க. அது இல்லாமல் படுத்துகிட்டே இருக்கிறது, உட்காந்துட்டே இருக்கிறது, அல்லது ஒரு ஸ்டெடண்டரி லைஃப் ஸ்டைல், எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஒரே கட்டில் படுத்துருக்கிறது, ஒரே சோஃபாவில் உட்காந்துருக்கிறது, அல்லது எங்கேயுமே எந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுங்கும் போது உடலுக்கு எல்லா வியாதிகளுக்கும் அது ரூம் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நம்மளே ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலோ அதே ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிவிட்டு அது வேறு மாதிரி வேலைகளை செய்து கொண்டு மறுபடியும் உட்காரலாம். உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி ஜாப் இருந்ததுன்னா இன்பிட்வீன் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பாடியை மூவ் பண்ணலாம், பாடியை சில ஒர்க்குகள் பண்ணலாம். அப்படி பண்ணி உடலை நம்ம ஒரு இரத்த ஓட்டமாகவும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் மாற்றும்போது தான் நம்ம ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும். இந்த ஆரோக்கியம்தான் நமக்கு 80, 90, 120 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கு உதவும். அடுத்தது உண்ணா நோன்பு. இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறதுங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செல்களையும், தேவையில்லாத கொழுப்புக்களையும், தேவையில்லாத கட்டிகளையும், நம்ம உடலுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்ஸ், இது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு ஒரு மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்ணா நோன்பு. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 வேளை தான் சாப்பிட்டாங்க, அல்லது பசிக்கும் போது தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பசிக்கும் போது தான் சாப்பிடுது. ஏன்னா அது 2 நேரம் சாப்பிடும், இல்லைன்னா 1 நேரம். ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த 3 வேளை லிஸ்ட்டு போட்டு சாப்பிட்றதா ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க. அது மனிதனுடைய இயல்பு கிடையாது. அல்லது மனிதன் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு சாப்பிட்றது கிடையாதுங்க. என்னென்னா நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் இறை தேடும்.